வணக்கம். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதம் வருகிற பௌர்ணமி இரவு. அபிராமி அந்தாதி படித்து பார்ப்பது நல்லது. லலிதா சகசரநாமம் படித்து பார்ப்பது நல்லது. பூங்கொடி பதிப்பகம் பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்கவுரை எழுதியிருக்கிற புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பார்ப்பது நல்லது. பருத்தியூர் கே சந்தானராமன். அவ்வளோ. இன்னைக்கும் நாளைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்கள் ஒன்றும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு பதிலாக சேர்த்து சொல்லிடுறோம். உங்களுக்கும் திட்டமிடுதல் சௌரியம், எங்களுக்கும் சில வகையில் வசதி. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 10 to 12. சில பல ராசிகளுக்கு 2 நாள் ஒரே மாறும். அதாவது செவ்வாய் புதன், அதை சேர்த்து சொல்கிறோம். மேஷராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் உங்களுடைய வெற்றி அதிகமாகிறது. ஜெயிக்கிறீர்கள். சந்தோஷம் அதிகமாகும். நிச்சயமாக உயர்வு உண்டு. அஸ்வினிக்கு கூடுதலாக நன்மை உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சூரியனுக்கும் கேதுவுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடுறது ரொம்ப சிறப்பு. வசதிப்பட்ட நேரத்தில் போடலாம். போட்டு பாருங்க, அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் சிறப்பாக இருக்கு. சந்தோஷம். திருஷ்டி இருக்கும். மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் பௌமனே போற்றி, பௌமனே போற்றி, பரசுராமனே போற்றி, பரணிதரனே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் சொல்லுங்க. நல்லது. நல்ல நாள் இன்னைக்கு நாளைக்கு. அனுகூலமான எண் செவ்வாய்க்கிழமை 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. புதன்கிழமை 4, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது முருகன் கோயிலிருந்து படிச்சு பாருங்க. நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பருப்பு சாதம் அல்லது புளி சாதம் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே பரவாயில்ல. வெற்றி இல்லை, தோல்வி தடுத்துடலாம். எப்படி? வழிபாட்டின் மூலமாக. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் கோயிலில் தீபம் போட வேண்டியது முக்கியம். மறந்துடாதீங்க. ஏன்னா அதனுடைய தலைவர் செவ்வாய். மொத்தத்தில் 2 நாட்களும் வீண் செலவு இருக்கு. அசட்டு தைரியத்தினால மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. நிதானம், பொறுமை. எப்படி தப்பிக்கிறது? மனசுல சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் அருணகிரியே போற்றி, அருணகிரியே போற்றி, அருக்கனே போற்றி, அஸ்வத்தாமனே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் சொல்லுங்க. நல்லது. நிதானம் 2 நாட்களும். ஆமா, திங்கள்ல இருந்தே உங்களுக்கு சிறப்பா இல்லை. ஏன்? ஞாயிறுல இருந்தே சிறப்பா இல்லை. 4 நாட்களும் தொடர்ச்சியா சிறப்பா இல்லை. அதனாலதான் வழிபாடு முக்கியம். நிதானம். அனுகூலமான எண் செவ்வாய் 7 தெற்கு சிவப்பு. புதன் 3 வடக்கு பச்சை. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது. படிச்சு பாருங்க. வெய்யோங்கிற பகுதி. நல்லது. ஏழைகளுக்கு புளி சாதம் காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. கவசமாக இருந்து இது உங்களை வெற்றி பெற வைக்கிறதோ இல்லையோ தோல்வியை தடுக்கும். உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களும் நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம். அப்புறம் என்ன? கலக்குங்க. நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போட்டுறணும். அது உறுதி. பிறகு புதன்கிழமை அன்னைக்கு மிதுன ராசிக்காரர்கள் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். மறந்துடாதீங்க. மொத்தத்தில் 2 நாளும் நல்ல நாள். திருஷ்டி இருக்குமா இருக்காதா? பின்ன சில மந்திரங்கள் மனசில் ஓடுவது நல்லது. ஓம் வள்ளியம்மையே போற்றி, ஓம் வசுதா தேவியே போற்றி, பகுலா தேவியே போற்றி. நிதானம். ஏன்? வெற்றி அதிகமாக வருது. நிதானம். அனுகூலமான எண் செவ்வாய் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். புதன் 4, 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது முருகன் கோயிலிருந்து படிச்சு பாருங்க. நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பருப்பு சாதம் அல்லது புளி சாதம் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் நல்ல நாட்கள். ஜெயிக்கிறீர்கள். உங்களுடைய பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். அப்புறம் என்ன? சந்தோஷம். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுறது முக்கியம். ஆயிலத்தினுடைய தலைவர் புதன். அதனால மொத்தத்தில் 2 நாட்களுமே சில மந்திரங்கள் ஓடுவது வயிற்றறிச்சலை குறைக்கும். உங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு. மனசுல சில வழிபாடுகள். ஓம் சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரத்வானே போற்றி. அனுகூலமான எண் செவ்வாய்க்கிழமை 3, 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. புதன்கிழமை 4, 5 தெற்கு வடக்கு பச்சை நீலம். அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது முருகன் கோயிலிருந்து படிச்சு பாருங்க. நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க.
ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பருப்பு சாதம் அல்லது புளி சாதம் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் நல்ல நாட்கள். செவ்வாய் புதன் 2 நாட்களும் உங்களுக்கு வெற்றி அதிகம். உங்கள் தைரியம், பிரம்மாண்டம், உங்களுடைய கம்பீரம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுறது முக்கியம், மறந்துடாதீங்க. சரி, திருஷ்டி இருக்கு, 2-3 மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது. ஓம் பூமாதேவியே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலகரே போற்றி. புலகர் பெரிய முனிவர். நல்ல நாள் 2 நாட்களும் சந்தோஷம். அனுகூலமான எண் செவ்வாய் 1, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். புதன் 3, 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டு அல்லது குமரகுருபர் அருளி இருக்கிற கந்தர் கலிவெண்பா முருகன் கோயிலிருந்து படிச்சு பாருங்க. புரியுதோ புரியலையோ படிச்சு பாருங்க, நல்லது. ஆமாம், ஏழைகளுக்கு பழைய துணி ஏதாவது தானமாக கொடுத்துருங்க. பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்ல மாற்றம் இருக்கும். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், அவசரம், நிதானமின்மை எல்லாம் அதிகமாக இருக்கு. ஜாக்கிரதை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க. பிறகு ஏன் சித்திரை? சித்திரையினுடைய தலைவர் செவ்வாய். 2 பேருமே, யார் 2 பேருமே? மற்ற 2 நட்சத்திரக்காரர்களுமே தீபம் போடணும் முருகனுக்கு. 3 பேரும் போட்டுடணும் செவ்வாய்க்கிழமை. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். 2 நாட்களும் நிதானம். ஓம் தெய்வானையே போற்றி, தெய்வானையே போற்றி, தேவ விரதனே போற்றி, தேவநாதனே போற்றி. இந்த 3 மந்திரங்கள் ஓடட்டும், நல்லது. அனுகூலமான எண் செவ்வாய் 3 வடக்கு பச்சை. புதன் 1 தெற்கு சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படிச்சு பாருங்க. வெய்யோன்கிற பகுதி நல்லது. ஏழைகளுக்கு புளி சாதம் காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கவசமாக இருந்து இது உங்களை வெற்றி பெற வைக்கிறதோ இல்லையோ தோல்வியை தடுக்கும், உறுதி. துலாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை இருக்கிறது. நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுறணும் சாயந்தரம். மற்ற நட்சத்திரக்காரர்கள் விநாயகருக்கு தீபம் போட்டுறணும். மொத்தத்தில் இன்னைக்கு வழிபாடுகள் முக்கியம். பண விஷயத்தில் ஜாக்கிரதை. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் குமரகுருபரனே போற்றி, குளிகனே போற்றி. இந்த 2 மந்திரங்களும் ஓடட்டும், நல்லது. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படிச்சு பாருங்க. வெய்யோன்கிற பகுதி நல்லது. ஏழைகளுக்கு புளி சாதம் காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கவசமாக இருந்து இது உங்களை வெற்றி பெற வைக்கிறதோ இல்லையோ தோல்வியை தடுக்கும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, இந்த 2 நாட்களும் சிறப்பானதாக இல்லை. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே நிதானமாக இருக்க வேண்டியிருக்கு. பொறுமையாக இருக்கணும், அவசரம் வேண்டாம். சுறுசுறுப்புங்கிற பேரில் ஏமாத்திக்காதீங்க உங்களை. நிதானம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடணும், முக்கியம். மொத்தத்தில் 2 நாட்களும் நீங்கள் பொறுமை. மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது உங்கள் பொறுமையை உயர்த்தும். ஓம் இடும்பரே போற்றி, இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் செவ்வாய் 3 தெற்கு சிவப்பு. புதன் 2 வடக்கு வெள்ளை. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு முருகன் கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. நாய்க்கு பசுமாட்டுக்கெல்லாம். இது கவசமாக இருந்து உங்களை தோல்வியிலிருந்து பாதுகாக்கும். வெற்றி தருதோ இல்லையோ, உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாட்களும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி உரிமை ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். திருஷ்டி ஏறுது, அதனால மனசுல சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. அனுகூலமான எண் செவ்வாய் 3, 7 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. புதன் 4, 5 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள். நல்ல நாட்கள் 2 நாட்களும். அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டு அல்லது குமரகுருபர் அருளி இருக்கிற கந்தர் கலிவெண்பா முருகன் கோயிலிருந்து படிச்சு பாருங்க. புரியுதோ புரியலையோ படிச்சு பாருங்க, நல்லது. ஆமாம், ஏழைகளுக்கு பழைய துணி ஏதாவது தானமாக கொடுத்துருங்க. பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்ல மாற்றம் இருக்கும். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது.
மகர ராசிக்கார நேயர்களே 2 நாட்களும் சூப்பரான நாட்கள், ஜெயிக்கிறீர்கள், நல்ல சந்தோஷம். உங்களுடைய நிதானம் விடாமுயற்சியும் ஜெயிக்கும். செவ்வாய் புதன் 2 நாட்களும் சூப்பர். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், நல்லது. மொத்தத்திலே சிறப்பான நாள் 2 நாளும். திருஷ்டி இருக்கு, மனசுல சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சிருங்கேரியே போற்றி, சித்திரலேகா போற்றி. நிதானம், பொறுமை. ஏன் வெற்றி அதிகமாக வருது, கவனமா இருங்க. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய்க்கிழமைக்கு. புதன்கிழமைக்கு 1, 2 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டு அல்லது குமர குருபர் அருளி இருக்கிற கந்தர் கலிவெண்பா முருகன் கோயிலிருந்து படிச்சு பாருங்க. புரியுதோ புரியலையோ படிச்சு பாருங்க, நல்லது. ஆமா, ஏழைகளுக்கு பழைய துணி ஏதாவது தானமாக கொடுத்துருங்க. பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்ல மாற்றம் இருக்கும். குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, காலை 10 மணி வரை சந்திராஷ்டமம், அதுக்கப்புறம் சூப்பர் பிரமாதம், கலக்கிறீங்க, நல்லா இருக்குது. 10 மணிக்குள்ள விநாயக பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுடணும். 3 நட்சத்திரக்காரர்களும் மனசில் சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் வல்லபையே போற்றி, வல்லபையே போற்றி, வசுதா தேவியே போற்றி, வரதனே போற்றி. 3 மந்திரங்கள் ஓடட்டும், நல்லது. நிதானம், பொறுமை. காலை 10 மணி வரைக்கும், அப்புறம் சூப்பர், வெற்றி, உயர்வு, ஜெயிக்கிறீர்கள், நல்லது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு கட்டாயம் இன்னைக்கு தீபம் போடணும், அது முக்கியம். ஆம். அனுகூலமான எண் காலை 10 மணிக்கு அப்புறம் 3 தெற்கு வெள்ளை. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு முருகன் கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. நாய்க்கு பசுமாட்டுக்கெல்லாம். இது கவசமாக இருந்து உங்களை தோல்வியிலிருந்து பாதுகாக்கும். வெற்றி தருதோ இல்லையோ, உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களும் சந்திராஷ்டமம், அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது. நிதானம். சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் செந்தூரே போற்றி, செய்யோனே போற்றி, செந்தூரே போற்றி, செய்யோனே போற்றி. செய்யோன சிவப்பானவன், வெய்யோனே போற்றி, கதிரவன். 3 மந்திரங்கள் ஓடட்டும், நிதானம். 2 நாட்களும் சந்திராஷ்டமம், முக்கிய முடிவு கூடாது, அசைவ உணவு கூடவே கூடாது, ஜாக்கிரதை. வழக்கமான வேலையிலேயே வம்பு வழக்கு வரும், நிதானம். 2 நாட்களும் கவனம். விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டே தீரணும், காலையில் சாயந்தரம் வசதிப்பட்ட நேரத்தில். அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நேரம் கிடையாது. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாளும். பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு முருகன் கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. நாய்க்கு பசுமாட்டுக்கெல்லாம். இது கவசமாக இருந்து உங்களை தோல்வியிலிருந்து பாதுகாக்கும். வெற்றி தருதோ இல்லையோ, உறுதி. நேயர்களே, இன்று சித்ரா பௌர்ணமி இரவு நேரத்தில் அபிராமி அந்தாதி அல்லது லலிதா சகஸ்ரநாமம் படித்து பார்ப்பது நல்லது. சித்திரகுப்தரை நினைத்து விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி அவருடைய பெயரை ஓம் சித்திரகுப்தரே போற்றி, ஓம் சித்திரலேகா போற்றி நிறைய தடவை சொல்றதும் நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.